ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புவியியலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய தேர்வுகளுக்காக ஜிகேலேருந்து மிக முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். முதல் கேள்வி, பேரிஸ்பியர் என்று அழைக்கப்படும் புவியின் அடுக்கு எது? ஆன்சர், புவிக்கருவம். புவியின் அடுக்குகள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. புவி மேலோடு, கவசம், புவிக்கருவம். இதில் புவிக்கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையிலான எல்லை வெய்சாட்-குட்டன்பர்க் என்று அழைக்கப்படுகிறது. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, 66.5 டிகிரி வட அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிக முக்கியமான கேள்வி. ஆர்க்டிக் வட்டம். மேலும் சில பார்க்கலாம். 23.5 டிகிரி வட அச்சக்கோடு கடக ரேகை என அழைக்கப்படுகிறது. பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. 23.5 டிகிரி தென் அச்சக்கோடு மகர ரேகை என அழைக்கப்படுகிறது. 66.5 டிகிரி தென் அச்சக்கோட்டுக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் வட்டம். 66.5 டிகிரி வட அச்சக்கோடு ஆர்க்டிக் வட்டம். மூன்றாவது கேள்வி, புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், மாக்மா. இவை புவி மேற்பரப்பிற்கு வரும்பொழுது லாவா என அழைக்கப்படுகிறது. புவியினுள் இருக்கும்போது இந்த பாறை குழம்பு மாக்மா என அழைக்கப்படுகிறது. நான்காவது கேள்வி, நில அதிர்வலைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், 3. இதில் பொருந்தாதது எது அப்படின்னும் கேள்வி கேட்டிருக்காங்க. அழுத்த அலைகள், முறிவு அலைகள், மேற்பரப்பு அலைகள். ஐந்தாவது கேள்வி, மத்திய தரைக்கடலின் கடற்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், ஸ்ட்ராம்போலி எரிமலை. இது மத்திய தரைக்கடலின் கடற்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. ஆறாவது கேள்வி, ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், அரேபிய பாலைவனம். ஏழாவது கேள்வி, பூமியின் ஆரம் என்ன? ஆன்சர், 6371 கிலோமீட்டர். இது ஒரு பாக்ஸ் கொஷின். எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூமியின் பரப்பு 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஆசியாவின் மிகவும் குளிர்ந்த பாலைவனம் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், கோபி பாலைவனம் மற்றும் தக்லாமக்கன் பாலைவனம். இது இரண்டுமே ஆசியாவினுடைய மிகவும் குளிர்ந்த பாலைவனங்கள். ஒன்பதாவது கேள்வி, ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், யாங்சி ஆறு. இதனுடைய நீளம் 6350 கிலோமீட்டர். பத்தாவது கேள்வி, எரிமலைகள் மற்றும் அவற்றிற்கான நாடுகள். ஜெயிண்ட் ஹெலன் எரிமலை எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது. பினாடுபோ எரிமலை பிலிப்பைன்ஸ் தீவுகள் இருக்குது. இது அப்படியே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிமாஞ்சரோ எரிமலை ஆப்பிரிக்காவில் இருக்குது. போப்போ எரிமலை மியான்மரில் இருக்குது. மிக முக்கியமான கேள்வி. 11வது கேள்வி, உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? ஆன்சர், ரூப அல் காலி பாலைவனம். இதுதான் உலகினுடைய மிக தொடர்ச்சியான மற்றும் மணற்பாங்கான பாலைவனம். 12வது கேள்வி, உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர், இந்தியா. ரிப்பீட்டட் கொஷின். 13வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், ஹவாய் தீவுகள். ஹவாய் தீவுகளில் இருக்க மவுனாலோ எரிமலை இதுதான் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. மேலும் சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வலயத்தினுள் இருக்கும் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் ஐலாண்ட். 14வது கேள்வி, உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், தென் அமெரிக்கா. இது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இதுதான் உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி. 15வது கேள்வி, கிளையாற்றின் முகத்வாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் எதை உருவாக்குகின்றன? ஆன்சர், டெல்டாக்கள். 16வது கேள்வி, உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு அமைந்துள்ளது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், அமெரிக்கா. இந்த கடற்கரையினுடைய பெயர் மியாமி கடற்கரை. உலகின் 2வது நீண்ட கடற்கரை மெரினா. 17வது கேள்வி, குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், சிற்றாறு. 18வது கேள்வி, மலைச்சரிவில் பனி அரிப்பால் டேஷ் ஏற்படுகின்றன? ஆன்சர், சர்க்குகள். இவை ஸ்காட்லாந்தில் காரிசர்க்
என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்மனியில் கார்சர்க் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 19வது கேள்வி, பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மொரைன்கள். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் மொரைன்கள். 20வது கேள்வி, காற்றடி வண்டல் படிவுகள் அதிகமாக காணப்படும் இடம் எது? ஆன்சர் சீனா. 21வது கேள்வி, கூற்று 1, ஆற்றின் முகத்துவாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் டெல்டாக்கள். கூற்று 2, 6, கடல் பகுதியை அடையும் போது அதன் வேகம் குறைகிறது. இதற்கான சரியான பதில் கூற்று 2 மற்றும் சரி. 6 கிடையாது, கிளை ஆற்றின் முகத்துவாரங்களில் தான் படிவுகள் ஏற்படுகின்றன. 22வது கேள்வி, கூற்று 1, கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன. கூற்று 2, கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன. சரியான பதில் கூற்று 1 மட்டும் சரி. கடல் தூண்கள் அலைகளின் அரிப்பினால் ஏற்படக்கூடியது. 23வது கேள்வி, நன்னம்பிக்கை முனை வழி தெற்கு ஆசியாவை எதனுடன் இணைக்கிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஐரோப்பா. 24வது கேள்வி, 2ஆம் சூரியவர்மனால் கிபி 1100ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அங்கோர்வாட் கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஒரு எக்ஸாம்பிள் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் கம்போடியா. இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உலகின் மிகப்பெரிய கோவில் இது. உலக பாரம்பரிய தலங்களில் இதுவும் ஒன்று. 25வது கேள்வி, உலக அதிசயங்களில் எத்தனை ஆசியாவில் அமைந்துள்ளன? ஆன்சர் 2, தாஜ்மஹால் மற்றும் சீன பெருஞ்சுவர். 26வது கேள்வி, கூற்று 1, ஆற்று நீரால் வி வடிவ பள்ளத்தாக்கு உருவாகிறது. கூற்று 2, ஆற்று நீர் செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதனால் ஆழமான பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. இதற்கான சரியான பதில் கூற்று 2மே சரியானது. 27வது கேள்வி, விக்டோரியா நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஜிம்பாவே. ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தென் அமெரிக்காவில் இருக்குது. நயகரா நீர்வீழ்ச்சி வட அமெரிக்கா, கனடா மற்றும் அமெரிக்க நாடுகளின் எல்லைகள் இருக்குது. ஜாம்பியா நீர்வீழ்ச்சி ஆப்பிரிக்காவில் உள்ளது. இது ஒரு எக்ஸாம்பிள் பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 28வது கேள்வி, 1 சதுர கிலோமீட்டருக்கு ஆசியாவின் மக்கள் அடர்த்தி எவ்வளவு? ஆசியாவினுடைய மக்கள் அடர்த்தி 143 நபர்கள். 29வது கேள்வி, கூற்று 1, பேரிங் நீர் சந்தி ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிக்கிறது. கூற்று 2, ஜிப்ரால்டர் நீர் சந்தி ஐரோப்பாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிக்கிறது. இதற்கான சரியான பதில் கூற்று 2ம் சரி. மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 30வது கேள்வி, பிரதமர்களின் நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் அலகாபாத். பிரதமர்களின் நகரம் அலகாபாத்.